கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நான் தியானிக்கிற சத்தியம், மனிதர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பாத்திரங்களாக இருக்கிறோம். எப்படி ஒரு உலக பிரகாரமான தேவைகளுக்கு பாத்திரங்களிலே நாம் ஒரு தண்ணீரையோ மற்ற காரியங்களையும் சேமித்து வைக்கிறதற்கு பாத்திரங்கள் பயன்படுவது போல மனிதர்களாகிய நாமும் கூட பாத்திரங்களாய் பயன்படுகிறோம். எப்படி என்று பார்க்கிற பொழுது, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிரியைகளை நிறைவேற்றுவதற்கு நம்முடைய சரீரத்தை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஆதி நாட்களிலிருந்து பார்ப்போம் என்று சொன்னால், அவருடைய பணியிலே மனிதர்களை அவர் பயன்படுத்தி வருகிறதை, தம்முடைய ஆவியினால் நிரப்பி அவர்களை பயன்பட செய்கிறதை நாம் காண முடியும். அதே போல வேறு சில சம்பவங்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், சத்துருவானவனும் கூட மனிதர்களை அவன் தன்னுடைய ஆவியினால் நிரப்பி அவன் ஆளுகை செய்து அவனுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கென்று பயன்படுத்துகிறதை நாம் காண முடியும். ஆண்டவரும் கூட நம்மை ஆளுகை செய்ய விரும்புகிறார். சத்துருவும் நாம் இடம் கொடுத்தால் நம்மில் ஆளுகை செய்ய அவன் முயற்சிக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அவர் வாசற்படியில் நின்று தட்டுகிறேன் சொல்றார். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:19 பார்க்கிறோம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் சரீரம் தேவனால் நாம் பெற்றுக்கொண்டது, அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அவருடைய ஆலயங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அவருடைய ஆவியை சுமந்து தெரிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஒரு பாத்திரம் எப்படி தண்ணீரை பாலை இப்படியாய் சுமந்து பிரயோஜனப்படுத்துகிறதோ, அதே போல ஆண்டவரும் கூட நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நம்முடைய ஆவினால் நம்மை நிரப்பி நம்மை பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். தம்முடைய கிருபைகளினால் வரங்களினால் அவர் அபிஷேகம் கொடுக்கிற பொழுது பயன்படுத்தும்படியாய் விரும்புகிறார். பிசாசும் கூட அதே விதமாய்தான் மனிதர்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு விரோதமாய், ஆண்டவருடைய காரியங்களுக்கு விரோதமாய் பிசாசும் கூட மனிதர்களை அவன் எழும்ப செய்ய விரும்புகிறான். தன்னுடைய ஆவியினால் அவர்களை நிரப்ப விரும்புகிறார். அசுத்த ஆவிகளின் மூலமாகவும் பலவிதமான கிரியைகளின் மூலமாகவும் பிசாசு தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுகிறார். அந்த குறிப்பிட்ட மனிதனுடைய வாழ்க்கையை குலைத்து போடுகிறதற்கு அசுத்த ஆவிகள், இன்னும் அவன் மூலம் அநேகருடைய சமாதானத்தை குலைக்கும்படியாக கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் உண்டு. மத்திய 12ஆம் அதிகாரத்தில் 43-44 வசனங்களில் பார்க்கிற பொழுது இங்கே ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், அசுத்த ஆவி நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி உதாரணத்தை அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அவர் உதாரணமாய் சொன்னார். மீண்டும் திரும்பி வந்து அவனுக்குள் குடிபுகும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நான் பார்ப்போம். அது உரிமை பாராட்டுகிறது. பிசாசு நான் விட்டு வந்த என் வீடு என்று சொல்லி உரிமை பாராட்டுகிறது இந்த இடத்துல சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கிறோம். நாம் வெறுமையா இருப்போம் என்று சொன்னால் பிசாசும் கூட நம்மேல் ஆளுகை செய்ய, மனிதர்கள் மேல் ஆளுகை செய்ய உரிமை பாராட்ட அவன் வாஞ்சிக்கிறான் என்பதை நாம் இந்த மூலம் அறிந்து கொள்ள முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற அதிகார பிரபு, அவன் ஆகாயத்து அதிகார பிரபு, அவனுக்குடைய ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டீர்கள் என்று பவுல் அந்த இடத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். அதற்கேற்ற அந்த ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுகிறது. அந்த கிரி, அந்த அசுத்த ஆவி அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்ததை அப்படியே அவர் சொல்கிறார். அந்த விதமான சிந்தனைகள், அந்த விதமான செயல்பாடுகள், அப்படியான ஒரு ஆளுகை. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையும் கூட நாம் அறிவோம். அசுத்த ஆவிகள் பிடித்த மனிதன் ஆண்டவருக்கு எதிர்கொண்டு வந்தபோது
அந்த அசுத்த ஆவிகள் அவனை அலைக்கழித்து அவனை விட்டு பன்றிகளுக்குள்ளாய் புறப்பட்டு போனதை நாம் அறிவோம். அந்த பன்றிகள் எல்லாம் கடலிலே விழுந்து மாண்டு போனது. இந்த மனிதனுக்குள் இருந்த ஆவிகள் அடுத்து போகிறதற்கு ஒரு இடத்தை தேடுகிறது. இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த மனிதனுக்குள் இருந்த அசுத்த ஆவிகள் பன்றிகளுக்குள் புறப்பட்டு போனது. அந்த மனிதனை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்தி வந்த அந்த ஆவிகள் அடுத்தபடியாக அந்த பன்றிகளுக்குள் புகுந்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியாய் பிசாசு அவன் பயன்படுத்துகிறதற்கு ஆன ஆயுதமாய், பாத்திரங்களாய் மனிதர்களாகிய நம்மை அவன் பயன்படுத்த வாஞ்சிக்கிறார். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதே போல அதற்கு நேர்மாறான காரியங்களை நிறைவேற்றுகிறதற்கு மனிதர்களை அவன் ஆயத்தப்படுத்த விரும்புகிறான். தன்னுடைய ஆவியினால் தன் விரும்புகிற காரியங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் மாற்ற அவன் விரும்புகிறான். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் பொய்யன், பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். பிசாசானவன் அவன் ஆளுகை செய்து மனிதருடைய வாழ்க்கையை குலைத்து போட, அவர்கள் நரகத்திற்கு ஆயத்தப்படுத்த அவன் விரும்புகிறான். ஆண்டவரோ பரலோகத்திற்கு ஆயத்தப்படுத்த தம்முடைய ஆவியினால் மனிதர்களை நிரப்ப விரும்புகிறான். ஆனால் பிசாசானவன் தன் ஆவியினால் நிரப்பி அசுத்த சிந்தனைகளை கொண்டு வந்து நரகத்திற்கு நேராய் மக்களை அவன் ஆயத்தப்படுத்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன், அவருடைய ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் ஒரு இடத்தில் இருப்பான் என்று சொன்னால் அவன் தன்னையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படுவான். மாத்திரமல்ல, தன்னை சார்ந்திருக்கிறவர்களையும் பரிசுத்தமாய் வாழச் செய்கிறதற்கான காரியங்களை அவன் மேற்கொள்ள முயற்சிப்பான். ஆனால் அசுத்த ஆவியின் கிரியைகளினால் பிடிக்கப்பட்ட மனிதன் என்ன செய்வான்? தன்னோடு சேருகிறவர்களையும் தன்னுடைய பாதையில் இழுக்க அவன் முயற்சிப்பான். தன்னிடத்தில் இருக்கிற பாவ காரியங்களுக்கு அவர்களையும் உடன்பட செய்ய அவன் முயற்சிப்பான். இந்த ஒரு குடும்பத்தில் ஒருவருக்குள் அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சா போதும், அந்த குடும்பம் முழுவதும் பாதிக்கப்படும். திருச்சபை மற்ற எந்த விதமான ஆவிக்குரிய ஐக்கியங்கள் எங்க இருந்தாலும் சரி, பிசாசு தன்னுடைய ஆகைக்குட்பட்ட ஒரு மனிதனை இந்த இடத்துல கொண்டு வருகிற பொழுது குழப்பங்களும் பலவிதமான பிரச்சனைகளும் உண்டாகும். அதற்கு சத்துரு அவனை ஆயுதமாய் பயன்படுத்த ஆரம்பிப்பான். அதனாலே நாம் விழித்து கொண்டவர்களாய் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டிய நாட்களில் நாம் இருக்கிறோம். மாத்திரமல்ல, நாம் வேதத்திலே வாசிக்கிற பொழுது பல விதமான ஆவிகள் மனிதர்களை ஆளுகை செய்கிறதையும் மனிதர்களை தொல்லைப்படுத்துகிறதையும் நாம் காண முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 16 வசனங்களிலே பார்க்கிற பொழுது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியுடைய வேலை என்ன? அது ஆளுகை செய்கிற அந்த ஸ்திரீயை பலவீனப்படுத்துகிறது தான் அந்த ஆவியுடைய வேலை. அந்த ஆவி அந்த ஸ்திரீக்குள்ளாக இருந்து கொண்டு அவளை பலவீனப்படுத்தினது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அது எத்தனை நாட்கள்? 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எல்லளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். எவ்வளவும் கூணி நிமிர முடியாது, கொஞ்சம் கூட நிமிர முடியாதபடி அவள் கூனியாய் இருந்தாள். ஆனால் வெளிப்புறத்தில் பார்க்கிற பொழுது பார்வைக்கு என்ன தெரியும்? அது அவளுடைய பலகீனம், அவளுக்குள் இருக்கிற நோய் என்றுதான் தெரியும். ஆண்டவர் பார்க்கிறார், 18 வருஷமாய் சாத்தான் கட்டி இருக்கிறான்னு சொல்லி 16ஆம் வசனத்துல சொல்றார் பாருங்க. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அது ஒரு கட்டு, அந்த சிறியுடைய வாழ்க்கையில ஒரு கட்டு. அது 18 வருஷமாய் நிமிர முடியாதபடி கூனியா இருக்கபடியான ஒரு கட்டு. அதை கொண்டு வந்தது ஒரு ஆவி, பலவீனப்படுத்தும் ஆவி என்று சொல்லி அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 18 வருஷம் அந்த பலவீனப்படுத்துகிற ஆவி அவளுக்குள் இருந்து அவளை பலவீனப்படுத்தி கொண்டிருந்தது. இப்படியான ஆவிகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை குலைக்கிறதற்கு இந்த பிசாசு அனுப்புகிறார். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17 முதல் 27 உள்ள பகுதிகளில் பார்க்கிற பொழுது இங்கே ஒரு ஊமையும் செவிடுமான ஆவியை நாம் காண்கிறோம். இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை விரட்டுகிறார். அந்த ஆவியை நோக்கி சொல்லுகிறார், அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ. அது ஊமையும் செவிடும் அந்த மனிதன் என்றுதான் எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. அது அவனுடைய குறைபாடு, அது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற, அவனுடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு குறைபாடு, அது நோய் என்றுதான் மனிதர்கள் நினைத்திருப்பாங்க. ஆனால் அதற்குரிய காரணம் என்ன? அவனுக்குள் இருந்த ஊமையும் செவிடுமான ஆவி அவன் பேச முடியாதபடி அவனுடைய வாயை கட்டி போட்டிருந்தது. அவன் கேட்க கூடாதபடி அவனுடைய செவியை கட்டி போட்டிருந்தது. பார்வைக்கு அவன் பலவீனமல்ல, நோய் பிடித்தவன் அல்லது பிறவி குறைபாடு உள்ளவன் என்றுதான் எல்லாரும் எண்ணியிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தார்,
அதற்கு காரணம் அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி. அது புறப்பட்டு போனவுடன் அவன் பேசினான் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். பிசாசு இப்படியாய் மனிதர்களை அவன் ஆளுகை செய்து அவரவர் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை முதலாவது எடுத்து போடுகிறான், அல்லது அவர்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை குலைக்கிறதற்கு பயன்படுத்துகிறான். அதே போல வேதத்தில் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அலை கழிக்கிற ஆவி, அலை கழிக்கிற ஆவி, அவர்களை கஷ்டப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஆவி. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பார்த்தா பொய்யின் ஆவியை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவி நாவில் அமர்ந்து கொண்டால் பொய்யின் ஆவி, பொய் பேசும்படியாய் தூண்டுகிற ஒரு ஆவி. மாத்திரமல்ல, வேதத்தில் பார்ப்போம், தாறுமாறுகளின் ஆவி, தாறுமாறாக்கப்படும். அங்கே இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் தாறுமாறாகி போகும். அந்த மனிதருடைய சிந்தனைகள் தாறுமாறாகி போகும். அங்கே இருக்கிற எல்லாருடைய காரியங்களும் தாறுமாறாகி போகும். தாறுமாறுகளின் ஆவி, மேட்டிமையின் ஆவி, பெருமையின் ஆவி, மேட்டிமை, பெருமை. நேபுகாத்நேச்சாருக்குள்ள இப்படிதான் ஒரு ஆவி வந்தது. அவன் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா. அவருடைய வாழ்க்கையே புரட்டி போட்டது. அவனுக்குள்ள அந்த அறிவு வருகிற வரையிலும் அவன் தள்ளப்பட்டவனாய் கிடந்தான். மாத்திரமல்ல, பொறாமை கொள்ளும்படியாய் ஆவி, மற்றவர்களை குறித்து தேவையில்லாத பொறாமையான சிந்தனை, காரணமில்லாத ஒரு பொறாமை, மற்றவர்களை குறித்து பேசுறது, அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறது, பண ஆசை. அடுத்தது தூண்டப்படுகிற காரியம், பிசாசு கொண்டு வருகிற காரியம், பண ஆசை இச்சிக்கும்படியாய் சொல்லுகிறான். பண ஆசைக்கு ஏற்ற ஒரு ஆவியை கொடுக்கிறான். பணம் என்று சொல்லி ஆண்டவரை தேடுகிறதை மறந்து போகும்படியாய் செய்வான். இப்படியாய் உலக காரியங்களின் மேல் இச்சைகளை கொண்டு வருகிற பொழுது தேவ பிரசன்னத்தை நாட மறந்து போவோம். புகழ்ச்சி, மற்ற மனிதர்கள் புகழுகிற புகழ்ச்சியின் நிமித்தமாய் விழத்தல்ல, அந்த புகழ்ச்சியின் ஆவி வந்துச்சுன்னா அந்த புகழ்ச்சியை நாடி ஓடும்படியாய் பிசாசானவன் செய்வான். எல்லாவற்றிலும் மேலான ஒரு காரியம் விபச்சார ஆவி. இன்றைக்கு உலகத்துல கடைசி நாட்களில் அதிகமாய் கிரியை செய்கிற ஆவி விபச்சார ஆவி. திருமண பக்கம் எல்லாம் ஒரே அசுத்தம், எல்லா இடத்திலும் ஆபாசம். குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருடைய சிந்தனைகளையும் கெடுக்கத்தக்கதாக பிசாசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிற ஆவி விபச்சார ஆவி. ஓசியாவின் புஸ்தகம் 4:12 பார்ப்போம் என்று சொன்னால், வேசித்தன ஆவி அவர்களை வழி தப்பி திரிய பண்ணிற்று. போக வேண்டிய வழியில போக முடியாதபடி, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடி வழி தப்பி திரிய பண்ணுகிறதற்கு விபச்சார ஆவி, வேசித்தன ஆவி அவன் கட்டவிழ்த்து விடுகிறான். வேசித்தன ஆவி அவர்களை விழ தள்ளும். அந்த வசனம் அடுத்த 14ஆம் வசனத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், உணர்வில்லாத ஜனங்கள், அதை அறியாத உணர்வில்லாத ஜனங்கள் அதனால் சிக்குண்டு விழுவார்கள். தங்கள் கால்கள் சிக்குண்டு அவர்கள் விழுந்து போவார்கள். இன்பமாய் தோன்றும், மன மகிழ்ச்சியை தருகிற ஒரு காரியமாய் தோன்றும். ஆனால் முடிவோ அவர்கள் விழுந்து போகிறதற்கு அவன் அதை பயன்படுத்துவான். கடவுளை தேட முடியாதபடிக்கு, தேவ பிரசன்னத்தை நாட முடியாதபடிக்கு அந்த சிந்தனைகளை பிசாசு கொண்டு வந்து வேலை தள்ளி போடுவான். இந்த விதமாய் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீதுடைய வாழ்க்கையிலே அந்த வேசித்தன ஆவி கிரியை செய்தது. அவன் மகன் அம்னோன் வாழ்க்கையிலே அந்த வேசித்தன ஆவி கிரியை செய்தது. இப்படியாய் அநேக இடத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், சிம்சோனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறதுக்கு ஒரு வேசித்தன ஆவி. இப்படி பிசாசு இந்த வேசித்தன ஆவியை கொண்டு வாழ்க்கையை அவன் சூறையாட முயற்சிப்பான். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் அதிகமாக செய்தியை வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த விதமான சிந்தனை உள்ள ஆண்களும் பெண்களும் பெருகி போகிறது. தங்கள் அறியாமையினாலே, இந்த வேசித்தன ஆவியினாலே அவருடைய வாழ்க்கை வழி தப்பி போகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக சம்பவங்கள் இதற்கு உதாரணமாய் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அநேக பெண்கள் இன்றைக்கு தங்களை இழந்து கொண்டு இருக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில மரணத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறாங்க. முடிவு மரணம். யாரை நம்பி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்களால் கொலை செய்யப்படுகிற அவலம். இப்படியான நிலை தான் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையில் ஒரு சகோதரியை பார்த்த பொழுது அவருடைய தவறான உறவின் நிமித்தம், தன்னுடைய தவறான உறவோடு இருந்த ஒரு மனிதனுடைய குழந்தையை கொன்று போட்டதை நாம் செய்தித்தாள்களில் வாசித்திருக்க முடியும். ஏன் இது நடக்குது? வேசித்தன ஆவி ஒரு பிஞ்சு குழந்தையை கொள்ளுகிறதற்குரிய அந்த வெறியை உண்டாக்கினது அந்த வேசித்தன ஆவி. தவறான உறவு நிமித்தமாய் இந்த பாதிக்கப்பட்டு போன அந்த ஸ்திரீயோட வாழ்க்கை இனி வாழ்நாள் முழுவதும் பாதிக்கப்பட்டு போயிற்று. அந்த மனிதன் தவறான அந்த செயலை செய்தது நிமித்தம் தன்னுடைய அருமை மகனை இழந்து போன அந்த குடும்பம், அவன் வேசித்தன ஆவியினால் குடும்பங்களை சிதைக்கிறான். ஆரம்பம் இன்பமாய் தெரியும், ஆனால் இந்த பிடியில சிக்கிக் கொள்ளுகிற பொழுதோ பிசாசு ஒவ்வொரு குடும்பங்களையும் அலை கழிக்கிறார்.
குடும்பங்களில் நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, வேதனையில் அழிந்து போகிற குடும்பங்கள் ஏராளம். முடிவு கொலை. யாரோ ஒருத்தர் வெட்டி போடுறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்க. பரிதாபமாய் பிஞ்சு குழந்தைகள் அனாதைகளா நிற்கிறாங்க. இன்றைக்கு வேசித்தன ஆவி இந்த உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை குடும்பங்களில சந்தேகத்தினால குழந்தையை கொன்று போடுகிற கணவன்மார்கள், தன் மனைவியின் மேல் சந்தேகத்தினால் 2 வயது 1.5 வயது குழந்தையை தரையில மோதி அடித்து கொலை பண்ணுகிற மனிதர்கள். ஆரம்பம் வேசித்தன ஆவி. இந்த வேசித்தன ஆவி மனிதர்களை இன்றைக்கு அலைகழித்து கொண்டிருக்கிறது. இது பிசாசுடைய கிரியை, பிசாசுடைய ஆளுகை. அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது, இச்சைகளை தூண்டுகிற பொழுது, அவனுக்கு இடம் கொடுக்கிற பொழுது, இந்த சரீரத்தை அவனுக்குரிய ஆலயமாக மாற்றி இந்த கிரியைகளை செய்கிறான். அடுத்தது இன்றைக்கு பிரதானமாய் செயல்படுகிறது கொலை வெறியின் ஆவி. மனிதர்களை கொல்லுகிறதற்கு அச்சமில்லாத ஒரு நிலையை பிசாசு கொண்டு வருகிறான். இது ஒரு கொலை வெறியின் ஆவி. ஏன் கொலை செய்யறன்னு தெரியாத அளவு கொலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. காரணத்தோடு தனக்கு ஒரு சொத்து வேணும்னு கொலை செய்கிற காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லது ஒரு பெண்ணின் நிமித்தமாய், இப்படி பல விதமான காரியத்தின் நிமித்தமாய் கொலை வெறியின் ஆவி மனிதர்களை இன்றைக்கு நிரப்பி கொண்டு இருக்கிறது. கொடூரமாய் கொலை செய்கிறது, துண்டு துண்டாய் வெட்டி கொலை செய்கிறது. இப்படி பல விதமான கொலைகள் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. விதவிதமான கொலைகள். கொலை வெறியின் ஆவி சவுலுடைய வாழ்க்கையிலும் கூட பல ஏற்பாட்டின் காலத்தில் இப்படித்தான் ஒரு கொலை வெறியின் ஆவி அவனை ஆளுகை செய்தது. 1 சாமுவேல் 19:9 பார்ப்போம் என்று சொன்னார். கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. சவுலை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையில பிடித்து கொண்டிருந்தான். கொலை வெறி அவனுக்குள் வந்தாயிற்று. அவனுடைய கையில் என்ன இருக்குது? ஈட்டி இருந்தது. எந்த நேரம் யாரை கொலை பண்ணலாம், இந்த ஈட்டியோடு கூட அவன் அமர்ந்திருந்தான். 19 வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினால் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். 10ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. அவன் சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தானா. ஒரே குத்து அவனுக்கு செத்து போயிடும். அவன் யார்? அவனுடைய மருமகன், சவுலோட மருமகன் தாவீது. ஆனால் என்ன காரியம்? அவனுக்குள்ள ஒரு கொலை வெறியின் ஆவி, கர்த்தரால் வரவிடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி அவன் சிந்தையை ஆளுகை செய்தது. ஒரு நாள் அவனுக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் தாவீது செய்ததே இல்லை. ஆனாலும் கூட அவனை கொலை பண்ணும்படியா ஏவப்படுகிறதை காண்கிறோம். எங்கே தன்னுடைய பதவி அவன் பிடித்து கொள்ளுவானோ, அவனுடைய வாரிசுக்கு இல்லாதபடி அந்த ராஜ்யம் அவனுக்கு போய்விடுமோ என்ற அந்த விதமான சிந்தனைகளை பிசாசு தூண்டி ஒரு கொலை வெறியை அங்கே தூண்டுகிறதை பார்க்கிறது. ஒரு முறை மாத்திரமல்ல, எத்தனை முறை தாவீதை விடாமல் துரத்தணும். தாவீதை துரத்தி எப்படியாவது அவனை கொன்று போடணும். 2 முறை தாவீது கொலை செய்கிறதற்கான வாய்ப்பு கிடைத்த போதும் அவனை கொல்லவில்லை என்று அறிந்த போது உடனே ஒரு மனமாற்றம் வரும். அந்த நேரத்துல அவன் துக்கப்படுவான், என் மகனே அப்படின்னு சொல்லி கதறுவான். ஆனால் திரும்ப அவனுடைய சிந்தை அந்த கொலை வெறியின் ஆவி அவனை ஆளுகை செய்கிற பொழுது தாவீதை கொன்று போடணும்னு சொல்லி தேடுகிற ஒரு மனிதனாய் சவுல் இருந்தான். இன்றைக்கும் கூட அப்படித்தான் அநேகருடைய வாழ்க்கையில இந்த விதமான கொலை வெறியின் ஆவி ஆளுகை செய்கிறது. அந்த விதமாக அவன் இருந்தது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு போனது. அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, சவுலோட முடிவு ஒரே திகில், மரண பயம் அவனை அலைக்கழித்தது. 1 சாமுவேல் 28 பார்த்தான்னா அவன் திகில் அடைந்தவனாய் காணப்பட்டான், மிகவும் பயப்பட்டான் என்று சொல்லி அந்த வசனங்களை எல்லாம் பார்க்க முடியும். ஒரே பயம். கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்பட்ட ஒரு தேவ மனிதன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, அவன் எவ்வளவு ஆசீர்வாதமான ஒரு இடத்துல இருந்தான். ஆனால் அவனுக்குள் வரவிடப்பட்ட அந்த பொல்லாத ஆவி அவனை அலைக்கழித்து கடைசியில அவன் மிகுந்த பயம் உள்ளவனா, ஒரே திகில், நடுக்கம், கலக்கம். என்ன செய்ய போகிறேன்னு தெரியாதபடி தன்னுடைய இறுதி நேரங்களை எண்ணினவனாய் அவன் மரித்து போனான். இப்படித்தான் இந்த கொலை வெறியின் ஆவி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் புரட்டி போடுகிறதா இருக்கிறது. இன்றைய நாளில பாத்தீங்கன்னா, பெற்ற தாய் தன்னுடைய மகளை கொல்ல முடிகிறது. தான் சுமந்து எடுத்து பெற்று வளர்த்து கைகளில் ஏந்தி கொண்டிருக்கிற குழந்தையை கொன்று போட முடிகிறது. கொலை நடக்கிறது. மற்றவர்கள் கொள்கிறதை காட்டில் ஒரு பெற்ற தாய் கொல்ல முடியும். அந்த ஆவியினுடைய கிரியை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நீங்க பேப்பர்ல வாசிருந்தா தெரியும். தன்னுடைய குழந்தையை வாஷிங் மிஷினுக்குள்ள வச்சு வாஷிங் மிஷினை ஓட விட்டு அந்த குழந்தை மரித்து போறது என்று சொல்லி செய்தித்தாளே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். இப்படியான காரியங்கள் நடைபெற காரணம் என்ன? இது ஒரு கொலை வெறியின் ஆவி. தான் பெற்ற குழந்தையை வாஷிங் மிஷினுக்குள்ள வச்சு அந்த குழந்தை எவ்வளவு கதறி துடித்திருக்கும் எண்ணி பாருங்கள். அந்த குழந்தை எவ்வளவு வேதனை, பயமடைந்திருக்கும், திகில் அடைந்திருக்கும்.
அந்த வாஷிங் மிஷினை வைத்து ஆன் பண்ணி அந்த குழந்தை உள்ளே மறித்து போனதான். போலீஸார் வந்து கேட்டபோது, ஏற்கனவே 2 முறை நான் இப்படி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், ஒன்றும் ஆகலை, இப்போ தான் செத்து போச்சுன்னு சொன்னாங்க. இன்னொரு சம்பவம் செய்தித்தாளில் வாசித்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பெற்ற தாயை மாடியிலிருந்து அந்த குழந்தையை வெளியே வீசி எறிந்தாள் என்று சொல்லி. இப்படித்தான் அந்த கொலை வெறியின் ஆவி வருகிற பொழுது தான் பெற்ற பிள்ளையாயினும் குழந்தையாயினும் அதை கொன்று போடும்படியா அந்த பிசாசானவன் அவர்களை தூண்டுகிறான் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர்கள் சுய நினைவோடு சுய யோசனையோடு இதை செய்வதில்லை. ஒரு ஆளுகை, பிசாசின் ஆளுகை இப்படியாய் செய்ய சொல்லுகிறது. இன்னொரு சம்பவம் கூட செய்தித்தாளை வாசிக்க நேர்ந்தது. குழந்தை பிறந்த நேரம் சரியில்லை, குழந்தை பிறந்த நேரம் சரியில்லைன்னு சொல்லி ஒரு 2.5 வயது குழந்தைக்கும் இன்னொரு குழந்தை, 2 குழந்தைகளுக்கும் தாயும் இந்த தாயாருடைய தாயாரும் ஒரு பாட்டியும் சூடு போட்டார்கள் என்று சொல்லி செய்தித்தாளில் வாசித்தேன். அக்கம் பக்கம் இருந்தவங்க எல்லாம் அந்த குழந்தைகளை மீட்டு அந்த அனாதை இல்லத்தில் சேர்த்தார்களாம். ஏன் இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கிறது? அன்பில்லாத நிலை ஏன் வருகிறது? எல்லாம் கொலை வெறியின் ஆவி. பிசாசு கட்டவிழ்த்து விட்டிருக்கிற ஒரு கொலை வெறியின் ஆவி. அந்த ஆளுகை நிமித்தமாய்தான் இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த பிசாசுடைய கிரியைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் நாம் காக்க வேண்டும். அந்த பிரதான கடமை நமக்கு உண்டு. கிறிஸ்துவின் அன்பை எல்லாருக்கும் வேலை காட்டி, கிறிஸ்துவை அறிந்தவர்களானாலும் சரி அறியாதவர்களானாலும் சரி, பிசாசின் எந்த விதத்தை ஆளுகை அவர்கள் இல்லாதபடி விடுதலையாக்க வேண்டிய கடமை கட்டளை ஒவ்வொரு விசுவாசிக்கும் உண்டு. இதை அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னார் அது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதா இருக்கும். பிசாசுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கும். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரை அறிந்திருக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருடைய கடமையும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை அறியாத நிலையில பிசாசை நாம் மேற்கொள்ள முடியாது, பிசாசை எதிர்க்க முடியாது. இப்படிதான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் வருகிறது. அங்கே தேசாந்தரிகளாய் தெரிகிற மந்திரவாதிகளாக யூதரில் சிலர் என்ன பண்ணாங்களாம், பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அப்ப இந்த பொல்லாத ஆவி சொன்னிச்சா 15ஆம் வசனத்துல பார்ப்போம் என்று சொன்னால், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி. பொல்லாத ஆவியுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். இதுதான் சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துகிற காரியம் என்ன? பிசாசை எதிர்த்து நிற்கிறதற்கு, அவனை எதிர்க்கிறதற்கு ஒரு பலன் வேண்டும். பிசாசை எதிர்த்து நிற்கிறதற்கு உரிய பலன் இல்லாதபடி, தெளிவு இல்லாதபடி பிசாசை மேற்கொள்ள முடியாது. இந்த மனிதர்கள் நினைச்சாங்க, இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை மாத்திரம் சொன்னா போதும், அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி நானும் இந்த பிசாசை விரட்டிடுவேன் சொல்லி போனாங்க. நடந்தது என்ன? பிசாசு தெளிவாய் சொன்னது, இயேசுவும் எனக்கு தெரியும், பவுலையும் எனக்கு தெரியும், நீங்கள் யார்? மாத்திரமல்ல, அவர்கள் நிர்வாணிகளாய் காயப்பட்டவர்களாய் ஓடி போனார்கள். இன்றைக்கு நாமும் கூட இந்த விதமான அசுத்த ஆவிகளின் கிரியைகளை, இந்த விதமான மனிதர்களை அல்லது அந்த ஆவிகளை மேற்கொள்ளுகிற பொழுது போதிய பலன் இல்லாதபடி, ஆவிக்குரிய பலன் இல்லாதபடி, போதிய தெளிவு இல்லாதபடி நாம் மேற்கொள்ள முடியாது. நாம் ஏமாற்றப்பட்டு போவோம் இந்த மனிதர்களை போல. என்ன காரணம்? இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திற்கு போனாருன்னா அங்க போன உடனே பிசாசுகள் அலறின, தாவீதின் குமாரனே, எமக்கும் உமக்கும் என்ன, இயேசுவே எங்களை விட்டு போங்க என்று சொல்லி சொன்னதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் பவுலுடைய வாழ்க்கையில் கூட, இன்னும் அநேக சீஷருடைய வாழ்க்கையில, ஆண்டவருடைய ஊழியருடைய வாழ்க்கையில நடக்கிறது. ஏன் இந்த காரியம் என்று சொன்னால், அவருடைய எல்லாரும் நம்ம வேதத்தின்படியும் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்தே வேதம் இப்படித்தான் சொன்னது. லூக்கா 4:1 இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் இருந்தார். அவர் முழுவதும் அந்த அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டவராய் இருந்தார். அது வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, அழுத்தம் திருத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சர்வ வல்லமை படைத்த தேவகுமார். அவருடைய நடவடிக்கைகளை சொல்லுகிற பொழுதே பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி போனார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியிலும் ஆண்டவருக்குள் இருந்த அந்த அபிஷேகத்தை சொல்லுகிறதை நாம் காணலாம். அளவில்லாமல் கொடுத்திருந்தார். தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆண்டவரே அந்த அளவுக்கு அவர் பரிசுத்த ஆவியினால் தன்னை நிறைத்து கொண்டிருந்தார் என்று சொன்னார். நிறைந்தவரை காணப்பட்டார் என்று சொன்னார். இன்றைக்கு வாழ்கிற நாம், மனிதர்களாகிய நாம், மண்ணான நாம் எந்த அளவிற்கு அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும், எப்படி அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும், நம்மை காத்துக்கொள்ளவும் மற்றவர்களை காப்பாற்றவும் வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருந்தால் ஒளியே, அப்படியான பாத்திரமாய் நாம் இருந்தால் ஒளியே, நாம் நிச்சயமாக இந்த அசுத்த வல்லமைகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியாது. பிசாசு தந்திரமாய் ஏமாற்றி போடுவான். அவனுடைய ஆளுக்கு உட்பட்டவர்களாய் மாற்றுவான், அல்லது நம்மை சார்ந்தவர்களை மாற்றி நம்மை சோதிக்க அவன் முயற்சிப்பான். அதே போலதான் பவுலும் கூட பாருங்க, அவன் சவுலா இருந்த வரைக்கும் அவனுக்குள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை. அதனால ஆண்டவர் சந்தித்த உடனே அந்த அனனியா போய் அவனிடத்துல சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 9:17 பார்க்கிறோம். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கைகளை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அடுத்தது சவுலா இருந்த பவுல் மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். புற ஜாதிகளுக்கு அவன் போய் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய கடமை அவன் மேல் இருந்தது. அந்த ஊழியத்தை அவன் நிறைவேற்றுவதற்கு முன்பாய் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீ வந்த வழியில தரிசனமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ கண்ணிலை பெருக்கிற உன்னுடைய குறை நீங்கி பார்வையடையணும், மாத்திரமல்ல பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற அந்த பாத்திரமாய் அவன் மாறுகிற பொழுது அவர் மாற்றப்பட்டார். மாற்றப்பட்ட உடனே தாமதம் இல்லாமல் ஊழியத்தை நிறைவேற்றினார். அந்த பாத்திரம், அந்த ஆவியினால் நிரப்பப்படுகிற பாத்திரம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிற பாத்திரமாய் மாறுகிற பொழுது அவருடைய நாமத்திற்கு மகிமையான காரியங்களை செய்ய முடியும். பரிசுத்தத்தை குறித்த வாஞ்சை வரும். பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற வாஞ்சை வரும். எப்பொழுது வரும்? அவருடைய ஆவினால் நிரப்பப்படுகிற பொழுதுதான். மாம்ச சிந்தை அது விழ தள்ளுகிற சிந்தை. மேலும் அசுத்த ஆவிகள் ஆளுகை செய்கிற பொழுது, கிரியை செய்கிற பொழுது பாவத்திற்குள்ளாய் எளிதாய் விழ தள்ளிவிடும். சீஷர்களும் கூட ஆண்டவரோடு இருந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தாங்க, அற்புதங்களை கண்ணார கண்டாங்க. ஆனாலும் அவர்கள் பலன் அடையவில்லை. அதை உணர்ந்தவராக ஆண்டவர் சொல்லிட்டு போனார். அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம் என்று சொன்னால், சீஷர்களை பார்த்து, நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், அப்பொழுது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்பதான் பலன், அப்பொழுதுதான் உங்களுக்கு பலன். சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார். சீஷர்கள் ஆண்டவருடைய மார்பிலை சாய்ந்திருந்த சீஷன் உண்டு. ஆண்டவரோடு ஒன்னா படுத்து உறங்கினேன், ஆண்டவரோடு பிரயாணம் செய்த, ஆண்டவரோடு கூட போஜனம் உண்டு, எல்லா காரியங்களிலும் பங்கு பெற்ற சீஷர்கள். அது பலனை கொடுக்கல அவங்களுக்கு. ஆண்டவர் செய்த எத்தனை அற்புதத்தை கண்கூட பார்த்தாங்க. மரித்தவனை உயிரோடு எழுப்பினதை பார்த்தாங்க, குஷ்டரோகியை சுகமாக்கினதை பார்த்தாங்க, பிறவி குருடனை கண்கள் சரி செய்யறதை பார்த்தாங்க. ஆனால் ஒன்றும் அவர்களை பலப்படுத்தவில்லை. இதுவும் அவர்களுக்குள்ள விசுவாசத்தையும் பலப்படுத்தவில்லை, அவர்கள் கிரியை செய்கிறதுக்குரிய பலனையும் கொடுக்கவில்லை. ஆனால் பரிசுத்த அவர்களுக்குள் வந்த பொழுதோ அவருடைய வாழ்க்கை மாறி போனது. என்னிடத்தில் உள்ளதை தருகிறேன் என்று சொல்லி பேதுரு சொல்லி சப்பானியை நடக்க பண்ணினார். எத்தனை அற்புதங்கள், எத்தனை அற்புதங்கள் அவர்கள் மரிக்கும் வரைக்கும் ஆண்டவருக்காய் பெரிய காரியங்கள் அவர்கள் நிறைவேற்ற முடிந்தது. அந்த பலன் அவர்களுக்குள் வந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் நிரப்பின பொழுது பலத்த கிரியைகளை அவர்கள் செய்ய முடிந்தது. ஆண்டவரும் அதை தான் அவர்களிடத்திலே சொல்லி போனார். பிசாசும் கூட இந்த விதமான காரியங்கள் எல்லாம் அவன் அறிந்தவனாய் தான் மனிதர்களை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வைத்துக் கொள்ள தான் அவர்களுக்குள் புக விரும்புகிறான். நம்ம ஏற்கனவே பார்த்தது போல மத்திய 12:44 நான் விட்டு வந்து என் வீட்டுக்கு திரும்பி போவேன்னு சொல்லி அந்த வீடு வெறுமையா இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஒரு மனிதன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறான் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் பிசாசு துரத்தப்படுகிறது என்றாலும் வெறுமையான மனிதனா இந்த மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அது என்ன செய்யுமா? 45 பார்த்தா திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அது குடியிருக்கும், வெறுமையாய் இருக்கும் என்று சொன்னான். சவுல் அப்படித்தான். அந்த வசனத்தை தெளிவா பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவனை விட்டு எடுக்கப்படுவாரு, உடனே இந்த கர்த்தரால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி அவன் மேல் வந்து இறங்கும். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம்
வெறுமையானவர்களை ஒரு நாள் இருக்கக்கூடாது. அவருடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கணும். தினம் அவருடைய ஆவினால் நிரம்புகிற அனுபவம் உடையவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய அபிஷேகத்தை வாஞ்சித்து கதறி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ஆவினால் நிரப்பப்படுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது அதைதான். அப்ப இந்த அபிஷேகம், இந்த ஆவியில நிரப்பப்பட என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம், தேவ சமூகத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும். வசனம் அப்படிதான் கற்றுக்கொள்ளு, ஆண்டவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். வேண்டிக் கொள்ள வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரை உள்ள வசனங்களில் பார்ப்போம் என்று சொன்னால், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அதே அதிகாரத்தில் 13ஆம் வசனம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். கேட்கிறவங்களுக்கு அவர் கொடுப்பேன் சொல்லி வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார். வாக்கு செய்தவர் உண்மை உள்ள தேவன், அவர் மாறாதவர். அவர் எதிர்பார்க்கிறது எல்லாம் வேண்டிக் கொள்ளணும். அவருடைய ஆவினால் நிரப்பப்பட வேண்டிக் கொள்ளணும். வேண்டிக் கொள்கிற பொழுது நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை அவர் உணர்த்துவார். நம்ம எப்படியெல்லாம் சரி செய்யணுமோ சரி செய்வார். நம்மை பரிசுத்தப்படுத்துவார். அவர் தங்குகிற பாத்திரமாய் நம்மை அவர் மாற்றி நம்மை நிரப்புவார். அதுதான் நிச்சயமான காரியம். முதலாவது காரியம் அவர் வேண்டிக் கொள்ளும். இரண்டாவது காரியம், வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 1:5 அதுதான் சொன்னார். அதன்படி நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆவியை தாங்க, நான் உம்முடைய சமூகத்துல காத்திருப்பராச்சா, என்னை புடமிடுங்க, என்னை முழுவதும் தகுதிப்படுத்துங்க என்று சொல்லி காத்திருக்கிற பொழுது ஆவியானவர் நம்மை ஏற்ற வேளையில அவன் நம்மை நிரப்பி நம்மை பயன்படுத்துவார். தேவ சமூகத்துல ஒரு நாளா இருக்கலாம், ஒரு மாதமா இருக்கலாம், ஒரு வருடமா இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கு இது ஒருவேளை வேறுபடலாம். ஆனால் கேளுங்கள் தரப்படும் என்று சொன்ன தேவன் நிச்சயமாய் தருவார். தேவ சமூகத்தில் காத்திருந்து வேண்டிக் கொள்ளுகிற அந்த அனுபவம் வேணும். மூன்றாவது காரியம், அவருடைய ஆவினால் நிரப்பப்படணும். அவர் ஆவினால் எப்பொழுது நிரம்பி காணப்படணும்னா, தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்தை வாஞ்சித்து நாம் ஓடணும். அப்படியான கூடுகைக்குள்ளாய் நாம் கலந்து கொள்ளணும். தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற குழுவாய் இணைந்து ஜெபிக்கணும். இப்படியான கூடுகைக்குள்ளாய் நாம் இருக்கிற பொழுது நம்மை ஆவியானவர் நிரப்புவார். 2 பேரை சேர்ந்து ஜெபித்தா போதும். 2 பேர் ஆவியில அனல் கொண்டு ஜெபிக்கிறவர்களா இருந்தா போதும். அந்த இடத்துல ஆவியானவர் மகிமையா இறங்குவார். இப்படியாய் தெய்வ பிரசன்னம் இருக்கிற இடத்துல இருந்தால் நாமும் அங்கே ஊற்றப்படுகிற மழையில நனைய முடியும். நம்முடைய பாத்திரத்துல, சரீரமாகிய பாத்திரத்துல, நம்முடைய ஆன்மாவில பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.